அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ, எப்போ பார்த்தாலும் சம்பாதிக்கிற பணம் எனக்கு பத்தவே மாட்டேங்குது, 15-20 தேதி தாண்டறதுக்குள்ளார கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம், தள்ளப்பட்டுருக்குறோம். இது மாதிரி ஒரு நிலை இனிமேல் எங்களுக்கு இருக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணம் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும், கடன்கள் பேச்சே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய நாளில் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, நாளைய நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நாளை மார்ச் மாதத்தின் 20ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுக்கு உரிய எண்ணான 6ங்கிறது நாளைக்கு இந்த தமிழ் தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் உரிய எண்ணானது அந்த ஆங்கில தேதியிலையோ அல்லது தமிழ் தேதியிலையோ வரும்போது அது மிகச்சிறந்த நாளாக நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பங்குனி மாதத்திற்குண்டான பிறைச்சந்திர தரிசனம் இருக்குது. மாதந்தோறும் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை யார் ஒருத்தங்க பார்த்தாலும் அவங்களுடைய வீட்டில் வருமானம் பெருகும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், ஆயுள் நீடிக்கும், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அமாவாசைக்கு அப்புறம் நிலவானது தன்னுடைய முதல் வளர்ச்சியை காட்டக்கூடிய நாள் தான் இந்த 3ஆம் பிறை. இந்த பிறை நிலவு வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையும். இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்போ நம்ம எவ்வளோ ஏழ்மையில் இருந்தாலும் சரி, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி ஒரு நல்ல ஒரு பொருளாதார அந்தஸ்து நிறைந்த வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் ஒருத்தங்களுக்கு இந்த பிறை நிலவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் மாலை ஒரு 6:40 ஒரு 7:20க்குள்ளார மேற்கு அடிவானத்தில் ஒரு மெல்லிய கீரல் மாதிரி தெரியக்கூடிய இந்த பிறைச்சந்தனை எல்லாருமே தரிசனம் பண்ணுங்க. அதுவும் இது வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்குது. மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். மேலும் சந்திரனுடைய சகோதரி தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார். சரிங்களா, நம்மளுக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. மேலும் சுக்கிரனுக்குரிய எண் சேர்க்கையும் இருக்கிறதுனால அவசியமாக நீங்கள் மற்ற பிறை நிலவு பார்க்கலினாலும் இந்த முறை நீங்கள் அவசியம் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே நிலவுக்குன்னு உரிய நாட்கள்னு பார்க்கும்போது 2 நாட்களை சொல்லலாம். ஒன்று இந்த 3ஆம் பிறையை சொல்லலாம், அடுத்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியை சொல்லலாம். இந்த 2 தரிசனத்தையும் நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக தான் கேலண்டரில் கூட இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு, அதாவது வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த பிறைச்சந்திரனை சிவபெருமான் தன்னுடைய திருமுடியில் சூடியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பிறைச்சந்திரனை பார்க்குறோம் அப்படிங்கும்போது சிவபெருமானுடைய ஒரு பகுதியவே நம்ம பார்த்ததற்குண்டான பலனும் கிடைக்கும். ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய பணவரவுக்குண்டான அற்புதமான பரிகாரம் குறித்து பார்த்தரலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரை அப்படிங்கிறது சிறப்பு. சுக்கிர ஓரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்கள் தான். இந்த 3 நேரத்தையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்யலாம். ராகு காலங்கிறது வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் 10:30 12 மணி. யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30. இப்போ இந்த 2 நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இது செய்யலாம். சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு ஒரு உப்பு போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பாட்டில் தேவைப்படுது. அது கண்ணாடியோ அல்லது பீங்கானோ அல்லது மண் குடுவை மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. எங்ககிட்ட இந்த 3 மெட்டீரியல்லையும் தனியாக இல்லை, ஆனால் நான் ஆல்ரெடி பீங்கான் பவுலில் தான் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. சரிங்களா, ஒன்றா இப்படி தனியாக சின்னதாக ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா தனியாக எடுத்துக்கோங்க. இல்லைங்க ஆல்ரெடி நான் பீங்கானில் தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னா அதுலேயே கூட நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுருங்க. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் நமக்கு 2 பொருள் தான் தேவைப்படுது. 2மே பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணவரவை கொடுக்கக்கூடிய பொருட்கள். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வசம்பு. இந்த வசம்பை பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பணத்தை காந்தம் போல் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிறு துண்டு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். இப்போ உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கூட நாளைக்கு காலையில்
நீங்கள் போய் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கும்போது பேரம் பேசாமல் வாங்கணும். அதாவது விலையை கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மேலும் கடைக்காரரே பார்த்திங்கன்னா இது அதிக விலைக்கெல்லாம் வந்து விற்க மாட்டாங்க. ஒரு 20 ரூபாய்க்கே வந்துட்டு நமக்கு ஒரு 4-5 பெரிய துண்டுகளே வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. மேலும் சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்னாடி வாங்கணும். அதாவது 6 மணிக்கு முன்னாடி வந்துட்டு வாங்கணும். அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வசம்பு வச்சு பரிகாரம் செஞ்சேன் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த தவறுகள் பண்ணியிருப்பாங்க. ஒன்றா பேரம் பேசி வாங்கியிருப்பாங்க, இல்லைனா சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த 2 தவறுகளையும் நீங்கள் செய்யக்கூடாது. சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் அது மாதிரி போய் நான் சொன்ன ரூல்ஸ் படி வாங்கிக்கோங்க. வீட்டில் ஆல்ரெடி இருக்குதுன்னா அதுலேயே ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு வந்து தேவைப்படுது. இது விரலி மஞ்சளாக இருந்தாலும் சரி, குண்டு மஞ்சளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 ரூபாய் காசு ஒன்று நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்த 1 ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது. இந்த 1 தான் 10 100 கோடியாக வந்து மாறப்போகுது. இந்த 3 பொருள் தான். என்னென்ன? வசம்பு, விரலி மஞ்சளோ அல்லது குண்டு மஞ்சளோ, கூடவே 1 ரூபாய் காயின். இது 3ஐயும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அமைதியான இடத்துல வீட்டில் உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வெள்ளை நிற துணி, சிவப்பு நிற துணி, மஞ்சள் நிற துணி, இந்த 3ல் ஏதாவது ஒரு துணி இருந்துச்சு அப்படின்னா அந்த துணியில் வந்து இந்த 3 பொருட்களையும் நீங்கள் வச்சு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. இல்லைனா அப்படி சின்னதாக அப்படி ஒரு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எங்கள் வீட்டில் அந்த மாதிரி துணியெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டில் நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் வந்துட்டு வச்சுட்டு மடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையில் இதை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரனுடைய பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள். கூடவே வந்து பவர்ஃபுல்லான பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய கவுண்ட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்டையும் சொல்லுங்கள். ஸ்ட்ரீம் கவுண்ட், ஸ்ட்ரீம் கவுண்ட், ஸ்ட்ரீம் கவுண்ட். இது வந்து சொல்லுங்கள். இதில் ஏதாவது ஒன்று சொன்னாலே நமக்கு பணம் வந்து அதிகரிச்சிடும். நம்ம 2ஐயும் சொல்லியிருக்கிறோம். அதுவும் பவர்ஃபுல்லான நாளில் வந்துட்டு சொல்லியிருக்கிறோம். இத்தனை முறை தான்ட்டு இல்லை, எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். உங்களுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிட்டு கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வருது. உங்களுக்கு பண கஷ்டமே இல்லை. பீரோலையும் பணம் இருக்குது, பர்ஸ்லேயும் பணம் இருக்குது, பேங்க்லேயும் உங்கள் பேரில் நிறைய பணம் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுடைய சமையல் அறையில் அந்த உப்பு ஜாடி இருக்குது இல்லையா, அதில் உப்பு கொட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, நல்லா ஆழமாக வந்து தோண்டிட்டு அதுக்குள்ளார இதை வந்து வச்சு மேலே உப்பு வச்சு நல்லா வந்து மூடி வச்சுருங்க. உப்பு குறைய நீங்கள் மேலே உப்பு கொட்டிக்கிட்டே வரலாம். இதை வந்து நம்ம சேஃபாக தான் வச்சுருக்கோம். அதாவது ஒன்றா துணியில் வச்சுருப்போம், இல்லைனா பேப்பரில் சுருட்டி வச்சுருப்போம். ஸோ எந்த ஒரு டேமேஜும் வந்து ஆகாது. இருந்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. வசம்பு வந்து குவாலிட்டியாக வாங்கியிருந்தாங்கும் போது செல்லெல்லாம் அரிக்காது. அதே போல் மஞ்சளும் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுங்கும் போது சீக்கிரமாக வண்டெல்லாம் வந்து வராது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கும்போது வண்டு வந்துருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பொருட்களை டிஸ்போஸ் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இதே மாதிரி பரிகாரத்தை வந்துட்டு செஞ்சுக்கலாம். கல்லுப்பு ஜாடிக்குள்ளார இந்த 2 பொருளும் இது கூட இந்த 1 ரூபாயும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னாவே அந்த வீட்டில் எந்த ஒரு பண கஷ்டமும் வரவே வராது அப்படின்னே வந்து சொல்லலாம். சாதாரணமான வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்குங்கும்போது நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வெள்ளியாக இருக்கிறதுனால அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.